ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் தான், தமிழ் தலைவாஸ் தான். எஸ் ரைட். ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருங்க, ஏதாவது பேசிகிட்டே இருங்கன்னு நிறைய பேர் கேட்டிங்க. அவங்களுக்காக உள்ள வீடியோ. நான் எப்போ பார்த்தாலும் போர் அடிக்கிற அப்படின்றவங்களாம் இங்கேருந்து அப்படியே போயிடலாம். டயத்தை வேஸ்ட் பண்ணுவேன்னா. எனிவே, என்ன கமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். அப்படின்னா எல்லாம் படிக்கிறோன்னு அர்த்தம். அது ரொம்ப முக்கியம். ரைட். டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகணும்னு 10-11 நாள் தான் இருக்குது. அக்டோபர் 18 எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க. ஓகே. அண்ட் போன சீசன் தான் தமிழ் தலைவாஸ் ஆகட்டும், தெலுங்கு டைட்டன் ரெண்டு பேருக்குமே மொக்கையாக தான் போச்சு. குவாலிஃபை ஆகல. பிகேஎல் 9 தான் நம்மளோட பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் இத்தனை சீசன்லேயே. ஆமாம், செமிஃபைனல் வரைக்கும் போயிட்டு வந்தோம். அதெல்லாம் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி. எனிவே, ரெண்டு டீமுமே கப்பு ஜெயிச்சதில்லை. இப்போ தெலுங்கு டைட்டன்ஸ் தமிழ் தலைவாஸை பற்றி தான் பேச போகிறேன். ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, ரெண்டு பேருமே வரையும் கப்பு ஜெயிச்சதில்லை, தெலுங்கு டைட்டன்ஸ் தமிழ் தலைவாஸும். பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேட்ச்சு தமிழ் தலைவாஸுக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் கூட. குட் ஸ்டார்ட் இஸ் ஆல்வேஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஸ்டார்ட்னு சொல்லலாம். இப்போ ஜெயிச்சிட்டோன்னு வச்சுங்களேன் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் அந்த பூஸ்ட், அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸ்பெஷலி பவன் ஷராவத் டீம்கிட்ட ஜெயிச்சாலே ஒரு ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிஃபென்ஸை ஜெயிக்கணும்னா பவன் நீங்கள் அவுட் பண்ணணும். ஒரு பாயிண்ட் கணக்கெல்லாம் பார்க்காதீங்க. அவர் அவுட் பண்ணி 15-20 நிமிஷம் வெளில உட்கார வச்சுருங்க. அதுதான் மெயின். ஸோ அப்போ நிறைய கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி சேர்லதன் வந்திருக்காரு, உதயகுமார் வந்திருக்காரு. ஸ்ட்ராட்டஜி, விகரஸ் கோச்சிங்கு, ஈவன் பவன் ஷராவத் டீமும் பயங்கரமாக கோச்சிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இட்ஸ் நாட் தட் அவங்க சும்மா உட்காந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்த்துட்டுல. எல்லாருமே விதவிதமான ட்ரைனிங் நடந்துகிட்ருக்கு. எல்லாமே கேடாக. பவன் ஷராவத் பாயிண்ட் டு ப்ரூவ் இயர். ஏன்னா அவர் எவ்விஎம்லாம் திருப்பி எடுத்தாங்க. 2 வருஷமாக ஹையஸ்ட் பெய்டாக இருந்த அவர் பிட்டில் இப்போது ஒரு 2 கோடி கம்மியாக இருக்கார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் அவரோட ஜிம்மு ஆக்டிவிட்டிலாம் பார்க்கும்போது ஒரு குறிக்கோளோடு வந்திருக்காரு. 300 பாயிண்ட் எடுக்காமல் போக மாட்டேன்னு. ரைட். இப்போ என்ன பேச போகிற அதை சொல்லு, நீ என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்கன்னா. ரைட். என்னன்னா, 2 பேரோட புள்ளி விவரம் பார்த்துடலாம். ஆமாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். கடந்து வந்த பாதையை பார்த்தா தான் ஏறி வந்து ஏணி எப்போ திரும்பி பார்க்கணும். ஆமாம், இல்லைன்னா சரி வராது. ஸோ எந்த அளவுக்கு அவங்க டாமினேஷன், யாரோட டாமினேஷன் இருக்குன்னு கடன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. அட்வான்டேஜ் இன்னொன்று இருக்குது தமிழ் தலைவாஸுக்கு. ஏன்னா நம்ம 3வது மேட்ச்சு தான் டோர்னமெண்ட்டில். நமக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சு சனிக்கிழமை 19th அக்டோபர். ஆனால் 18th அக்டோபர் வெள்ளிக்கிழமையே தெலுங்கு டைட்டன்ஸ் வர்சஸ் பெங்களூர் புல்ஸ் மேட்ச் ஒன்று நடந்திருக்கும். பர்தீப் நர்வால் வர்சஸ் பவன் ஷராவத். ஸோ அதில் வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியோட இறங்கியிருக்காங்கன்னு ஒரு ஐடியா தெரியும். வேறஸ் நான் தலைவாஸ் எப்படி இறங்க போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது ஐடியா. சும்மா ஒரு பழைய மேட்ச் எல்லாம் போட்டு வேணால் பார்க்கலாமே தவிர, சோஷியல் மீடியாவில் இவங்க போட்ட போஸ்ட்டு இவனோ ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் யார் எந்த 7 எந்த இது, அதெல்லாம் நமக்கு அட்வான்டேஜ். அவங்க ஃபஸ்ட்டு விளையாடுறது, நம்மளுக்கு 3rd மேட்ச் தான். வில் ஹேவ் அ கிளியர் கட் ஐடியா. தமிழ் தலைவாஸுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் தான் 19. 2வது மேட்ச் வந்து 3 நாள் கழிச்சு தான். மேட்ச் நம்பர் 10 தமிழ் தலைவாஸ் பொன்னேரி பில்தன். ஆமாம், அக்டோபர் 22. அதுவும் ஹைதராபாத்தில். அவங்க இந்த வாட்டி 3 சென்டர் தான். ஹைதராபாத் தான் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்க. ரைட். சரி, கடந்து வந்த பாதையை சொல்லு, பேசிகிட்டே இருக்க அப்படிங்கிறீங்களா? ரைட். இது வரைக்கும் மொத்தம் 14 வாட்டி மேட்ச் விளையாடிருக்காங்க தமிழ் தலைவாஸ் வர்சஸ் தெலுங்கு டைட்டன்ஸ். 14 times தே பிளேட். அதில் தமிழ் தலைவாஸ் தான் டாமினன்ட். ஆமாம், 8 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. தெலுங்கு டைட்டன்ஸ் 5 வாட்டி தான் ஜெயிச்சாங்க. ஒரு மேட்ச் டை ஆகிடுச்சு. அது தூக்கி ஓரமாக வச்சுருவோம். ஸோ 8-5. ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸுக்கு 54 பாயிண்ட் எடுத்தாங்க. லோவஸ்ட் 27. இந்த ஹையஸ்ட் 54 கூட போன சீசன் எடுத்தது பிகேஎல் 10ல். ஆமாம், தமிழ் தலைவாஸோட ஹையஸ்ட் 54. தெலுங்கு டைட்டன்ஸ் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 58 ஒரு வாட்டி எடுத்துருக்காங்க. தமிழ் தலைவாஸ் 58 பாயிண்ட். லோவஸ்ட்டு 23. இதுதான் ஓவரால் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா. கடந்த 3 சீசனாக பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் தோக்கவே இல்லை தெலுங்கு டைட்டன்ஸ். ஆமாம், கடந்த 3 சீசன் 8, 9, 10 பிகேஎல்ல பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் விளையாடிருக்கோம். தமிழ் தலைவாஸ் 5 ஜெயிச்சது, தெலுங்கு டைட்டன்ஸ் 0. 1 கூட ஜெயிக்கல, 1 தோத்து, 1 டை ஆயிடுச்சு. சரி, தமிழ் தலைவாஸ் எப்போ தான் தோத்தாங்க தெலுங்கு டைட்டன்ஸ் கேட்குறீங்களா? சொல்கிறேன். அது ஆச்சு, 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. செப்டம்பர் 2019 பிகேஎல் 7 நடந்தப்போ தமிழ் தலைவாஸ் தோத்தாங்க. ஏன்னா அவங்க வந்து ஐ திங்க் 39-35 4 பாயிண்ட் டிஃபரன்ஸ் தலைவாஸ் தோத்தா. அதுதான் தெலுங்கு டைட்டன்ஸ் கடைசியாக நம்மகிட்ட ஜெயிச்சது. ஆச்சு 5 வருஷத்துக்கு மேலே. அண்ட் இப்போ கூட பசுமையாக எல்லாரும் மனசில் என்ன ஞாபகம் இருக்குது? அஜிங்க பவார் பிகேஎல் 9ல் எல்லாரும் அவர் மேலே உழுது அப்படியே வெளில வந்து பாயிண்ட் எடுத்தார்ல, 6 பாயிண்ட்டு. சூப்பர். அதெல்லாம் மறக்க முடியாது. அவர் இப்போ எங்கே போயிட்டார்? பெங்களூர் புல்ஸ். பர்தீப் நர்வால் கூட விளையாடுறேன்ட்டுன்னு. எனிவேஸ், ஹேவிங் செட் தட், பிகேஎல் 5லேருந்து தமிழ் தலைவாஸ் விளையாடுது. அதுலேருந்து கடகடன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சீசனே 3 தோத்துட்டாங்க தமிழ் தலைவாஸ். தெலுங்கு டைட்டன்ஸ் 1, 3-0 3மே தோத்தாச்சு. பிகேஎல் 6ல் டாமினேஷன். தமிழ் தலைவாஸ் 2 ஜெயிச்சாங்க, அவங்க 0. பிகேஎல் 7லேருந்து 1-1, அதில் 1 டை ஆச்சுருங்க. பிகேஎல் 8ல் வந்து தமிழ் தலைவாஸ் 1, அவங்க ஜெயிக்கவே இல்லை. பிகேஎல் 9ல் 2-0 நம்ம 2 ஜெயித்தோம் தமிழ் தலைவாஸ். பிகேஎல் 10லேயும் 2 ஜெயித்தோம். ஸோ இது வரைக்கும் எப்படி பார்த்தாலும் ஸ்டாட்டிஸ்டிக் வந்து நம்ம தான் லீடிங் சொல்லுது. கிவன் மேட்ச் டே சிங்கிள் ஹேண்டட்லி பவன் ஷராவத்தால் மாற்ற முடியும். அவங்ககிட்ட டிஃபென்ஸ் லொகேஷன் தூள் இருக்கார். அவர் ஒன்றும் சாதாரண பிளேயர் இல்லை. பாட்னா பைரேட்ஸ் போன சீசன் செமி விளையாடுனா அதுக்கு அவரெல்லாம் காரணம். சச்சின் தன்வர், இவங்கெல்லாம்.
அவங்க எல்லாருமே அவங்க ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி a டஃப் மேட்ச். 40 நிமிஷம் கேம் தானே, எப்போ வேணால் நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு இடமே இல்லை அங்கே. யூ கேனாட் சே தட் ஓ ஐ ஃபர்காட், ஒரு நிமிஷம் இப்படி விளையாடிட்டு அப்படின்னா. கேம் ஆஃப் மில்லிமீட்டர், எவ்ரி செகண்ட் இஸ் கவுண்டட். கோச்காரங்களை என்ன சொல்கிறாங்களோ கேளுங்க. அண்ட் எல்லாம் விக்ரஸாக இருக்காங்க. இந்த லாங்குவேஜ் தெரியலன்னு போன சீசன் சொன்ன பஜனையெல்லாம் இந்த வாட்டி கிடையாது. சேரன் எனக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும், ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுவார். அபிஷேக் ஆட்டும் தமிழ் பிளேயர்ஸ்கிட்ட ப்ராப்ளமே இல்லை. பார்ப்போம், காலத்தில் சந்திப்போம். தமிழ் தலைவாஸ் வர்சஸ் தெலுங்கு டைட்டன்ஸ், அதோட ப்ரிவியூ எடுத்துகிட்டு வருவேன் தனியாக. ஆல்ரெடி நான் ரைடர் கம்பேரிசன், டிஃபெண்டர் கம்பேரிசன், இவங்க 2 பேர் கம்பேரிசன் போன வாரம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் டக்குன்னு பார்த்துருங்க அதை, ரைட். அப்புறம் லப்பர் பந்து படம் பார்த்தேன், அதோட ரிவ்யூ இதில் போட்டிருக்கேன். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படம் இல்லையா, கிரிக்கெட்டு பிடிக்குதோ இல்லையா, எனக்காக பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டு வந்துருங்க. இதே சேனலில் இருக்குது. ரைட், இப்போதைக்கு தான் ஏதோ ஒன்று கண்டென்ட் கேட்டிங்க, அப்டேட் பண்ணுவோம். கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக், இந்த ஸ்டாட்டிஸ்டிக் இது நான் என்னோடய ஒப்பீனியன் இல்லை, இது உண்மை, இது ஃபேக்ட்டு, இது நடந்தது. இதெல்லாம் ஒப்பீனியனுக்கும் ஃபேக்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒப்பீனியன்றது கருத்து, ஃபேக்ட்டுங்கிறது உண்மையில் நடந்தது. இதெல்லாம் இது யார் நினச்சாலும் இந்த பர்ஃபார்மன்ஸ் 100 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இந்த ஸ்கோர் போர்டு இப்படி தான் காட்டும். இது ஃபஸ்ட்டு இந்த சீசன்லாம் சொல்கிறேன், லாஸ்ட் 6 சீசன். எனிவே, இதுவே ரொம்ப நேரம் அறுத்துட்டவங்கள போதும், நிறுத்திக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து எதுவும் இருந்தாலும் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.